ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு கேரளா ஸ்பெஷல் பலபஜ்ஜியும் வெங்காய பக்கோடாவும் சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பலபஜ்ஜியும், காரமாக இருக்கிற மாதிரி வெங்காய பக்கோடா செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடித்தோன்னா சும்மா அப்படி இருக்கும். அதுக்கு நம்ம நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேரளா பலபஜ்ஜி செய்கிறதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். அதாவது 4:1 கணக்கில். சர்க்கரை 1/2 கப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஸ்வீட் தேவை அதிகமாக இருக்கணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அதாவது 2 பிஞ்சு உப்பு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்போ தான் பழத்தில் ஒட்டாது. ஸோ மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு பழத்தை நல்லா எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆஃபாக கட் பண்ணணும். அதாவது 1/4 பீஸாக இதே மாதிரி கட் பண்ணி எல்லா பழத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் நல்லா டிப் பண்ணி நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா வாழைப்பழத்தை நல்லா திருப்பி விட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும். அதை அப்படியே நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பழம் நல்லா வேகும். உள்ளே இருக்க வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் கடலை மாவில் கூட இந்த பஜ்ஜி செய்வாங்க. ஆனால் கேரளா ஸ்பெஷல் மைதா மாவில் செய்கிறது தான். எல்லா பல பஜ்ஜியும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு பல பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிரும். ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு, அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா பக்கோடா மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப லிக்யூடாக வேணால், கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆனியன் வேறு இதில் சேர்ப்போம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. இதுலேயும் நம்ம தண்ணி நிறைய சேர்த்துட்டு ஆனியன்லேருந்து தண்ணி வரும், ரொம்ப லிக்யூடாக ஆயிரும். ஸோ அதனால் கெட்டியாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி இடத்துல சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்படியே ஸ்பூனில் வச்சு கூட நீங்கள் ஆயிலை வச்சு ஃப்ரை பண்ணலாம். கையில் ஊதுத்தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் ஆனியன் பக்கோடா மாதிரியும் பார்க்குறது இருக்கும். ஸ்பூனில் போட்டால் போண்டா மாதிரி ஆயிரும். இது மாதிரி கொஞ்சமாக ஆனியன் பக்கோடா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிரும். அது லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிரும். ஆனியன் பக்கோடா எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். இந்த பல பஜ்ஜியும் ஆனியன் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரெசிபி வீடியோ உங்களுக்கு டிக்டாக்னு வந்துகிட்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.